குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனான வீடியோ தான். நிறைய பேர் வந்து ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்கீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதே மாதிரி இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும், யூபிஐக்கு வந்து டிவி லாங்குவேஜ் டெஸ்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய மெசேஜ் வந்ததுனால ஸோ மொத்தமா ஒரே வீடியோவா இதை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன். ஓகே, ஸோ யூபிஐ டிவி அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இருக்கும். அதில் பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு டிவி லாங்குவேஜ் டெஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இதில் வித்தியாசமா முன்னாடியே டிவியும் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ 17ல இருந்து 21 வரை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? சோ இதுல வந்து தமிழ் லாங்குவேஜ்ல தான் என்ன பண்ணுவாங்க, அதாவது லோக்கல் லாங்குவேஜ் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். உங்களுக்கு நல்லா ஃப்ளூயண்டா எழுத தெரியணும், பேச தெரியணும். சோ அந்த டெஸ்ட்டை தான் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைக்க போறாங்க. டிவிக்கு நீங்க என்னெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். உங்களோட மார்க் ஷீட், எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட், கன்சல்டேட் ரிப்போர்ட், ஓபிசியா அது அந்த கேட்டகரி சர்டிபிகேட்டு, தென் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு ஜெராக்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்குவாங்க. அவங்க ஒரு ஃபார்மட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆர்டர்ல என்ன பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்குவாங்க. இதை பொறுத்தவரை பயப்பட வேண்டியதே என்ன பண்ணது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்டர்வியூக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து யாருமே பயப்பட வேண்டாம். அதே மாதிரி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் ஏஓ இன்டர்வியூ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா எதுவும் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் என்னது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்க எப்படி ஐபிஎஸ் பிஓக்கு ஆர்ஆர்பி பிஓக்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போது ஸ்லைட்டா கொஞ்சம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை பத்தி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகே, என்னென்ன இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுல ஒரு 10 டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு வச்சுக்கலாம். ஸோ அது போக மற்றபடி எப்பவுமே நம்ம சொல்றதுதான் பேக்ரவுண்டு, நம்ம காலேஜ், இது எந்த ஊர்ல இருந்து வாரோம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா அதே சேம் ப்ராசஸ் தான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா யூஐசி ஏஓக்கும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி உள்ள இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரியே தான் இது. இதுல வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ அதே மாதிரி இப்ப ரீசெண்டா எஸ்பி பிஓ கிளர்க்கு வந்து எப்ப ரிசல்ட் வரும், இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேள்விகளாக இருக்குது. சோ உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டேட் மென்ஷன் பண்ணாம மார்ச் ஆர் ஏப்ரல் அப்படின்னு என்ன பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா சொல்லியிருந்தாங்க. ஓகே, சோ நம்மளுக்கு வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து ப்ராபபிளா சான்சஸ் இருக்கு. ஓகே, இன்னும் யாருக்குமே வந்து கன்ஃபார்மா இந்த டேட்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஏன்னா எஸ்பிஐ பிஓ மெயின்ஸே அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல வைக்கணும். அப்ப ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல தான் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இருக்கும். டேட் வந்து ஷுவரா தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ப்ரீலிம்ஸ்லயே எஸ்பிஐ பிஓக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மண்டேல எல்லாம் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ அதை பத்தி நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியதுல பாத்தீங்கன்னா கவலைப்பட வேண்டியதுல ஃபர்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா படிங்க. சரி சார், அப்ப ரிசல்ட் எப்ப சார் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 10 டேஸ்ல கண்டிப்பா எஸ்பிஐ கிளர்க்கு ரிசல்ட் வந்து என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எழுத போறதுக்கு 2 டேஸ் முன்னாடி இல்ல எழுதிட்டு வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் ரிசல்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே கால் லெட்டர் விட்டு அதுல எந்த டேட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஓகே, இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு லைன் அப்ல உள்ள எக்ஸாம்ஸ். என்ன சார் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் நோட்டிபிகேஷன் இப்பதானே ரிசல்ட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ், நம்ம இப்ப மார்ச்ல இருக்கோம். சோ உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு கிளாஸ்ல இருந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்குது. சோ இன்னும் பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 வாரத்துல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வேக்கண்ட் வருமா வராதா இதெல்லாம் வந்து கேள்வியே கிடையாது. கண்டிப்பா நம்ம படிச்சுதான் ஆக போறோம். ஓகே, சோ நம்மளுக்கு ஹையா வேகன்சி வருதா இல்ல லோவா வருதா முன்னாடியே அதை பத்தி நினைச்சு நம்ம திங்க் பண்றதை விட இப்ப நல்லா படிச்சு வச்சுட்டு எக்ஸாம் அந்த வேகன்ட் எவ்வளவு வருதோ அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா படிச்சுக்கலாம். ஓகே, சோ இப்ப நீங்க படிக்கிறது கெட்டு போறது கிடையாது. சோ அதனால என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களோட எஃபர்ட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கூட்டுங்க. இல்ல இந்த மேல உள்ள எக்ஸாம்ஸ்க்கு எதுக்குமே வந்து எனக்கு ஹோப் இல்லை அப்படிங்கிறவங்க டைரக்டா வந்து இப்பவுமே பிஓ கிளர்க்கு வந்து என்ன பண்ணிருங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ ரிசல்ட் பத்தியோ இல்ல நோட்டிபிகேஷன் பத்தியோ இல்ல இன்டர்வியூ பத்தியோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கான தனி வீடியோவை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மேக் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.